ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட இளையராஜாவோட மகளான பவதாரணி இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சமாதி அருகே இப்போ ஒரு சில மர்மங்கான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து இனியோட வந்து ஒரு 7-8 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. மினிமம் ஒரு 10 நாள் கிட்ட ஆகிடுச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த 10 நாளுக்கு வந்து ஒரு பூஜை மாதிரி ஒன்று சம்திங் பண்ணுவாங்க. அப்படி பண்ணியிருக்கும் போது அவங்க சமாதி அருகே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மயில் வந்து அவங்க சமாதியான வந்து எப்பயுமே வந்து இருக்கிறதாகவும், அங்கே இருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொத்தி கொத்தி அந்த மயில் வந்து சாப்பிட்றதாகவும், அங்கே எதனா படைச்சிட்டு போகிறாங்க இல்லையா, இந்த சம்திங் எதனா பழங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அரிசிகள், இந்த அரிசி பழத்தெல்லாம் வந்து அந்த மயில்கள் வந்து சாப்பிட்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் முக்கியமாக அங்கே ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து அங்கே மயில் எப்பயுமே இது வரைக்கும் இருந்ததே கிடையாது, இப்போ வந்துக்கிட்டே இருக்குது, என்னன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்துருக்காங்க போல இருக்குது. இளையராஜா ரொம்பவே வந்து கண்கலங்கி அழ ஆரம்பிச்சிருக்காது. எங்கள் பொண்ணே வந்து மயில் உருவத்தில் வரா மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இளையராஜா வந்து நிறைய வந்து கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் அப்படின்றதுனால அங்கே அவர் வந்து இதை வந்து கடவுள் ஆசியாக வந்து என் பொண்ணுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதனால தான் எங்கள் பொண்ணே வந்து மயிலாக வராங்க அப்படின்ற லெவலில் அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்க தேனி மாவட்டம் அப்படின்றது ஒரு மலை கிராமம். அப்படி இருக்கும் சமயத்தில் அங்கே மயில் போக்குவரத்துன்றது ரொம்பவே வந்து ஒரு அலட்சியமான ஒரு விஷயமா இருக்கும். மயிலை நம்ம ஊரில் தான் வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமாக பார்ப்பீங்க, அங்கெல்லாம் வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்கும். ஸோ மயில் வந்து அப்படியே பறந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுனால அது வந்து ஒரு மலை கிராமம் அப்படின்றதுனால இது ஒரு பெரிய நியூஸாக வந்து இருந்துகிட்ருக்காது. பட் நம்மளோட இளையராஜா வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கவே அவர் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்காரு. நம்ம மயில் உருவத்தில் நம்ம பொண்ணே வருது, அந்த சமாதியில் வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களாம் வந்து அவங்க வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியா ரொம்ப ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டோம் கைஸ். பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.